அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புவியியலுங்க, ஜியாகிரபி இதில் உள்ள முக்கியமான கொஷின்ஸை ஒரு பார்ட் 1 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஃபுல் வியூவில் இருக்கணும்னா நீங்கள் மொபைலை ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பாருங்கள். பேரண்டம் உருவாக காரணமான நிகழ்வு பெரு வெடிப்புங்க. ஒரு பெரிய வெடிப்பு நிகழ்ந்ததுங்க. அதுக்கு பிறகுதான் வந்து இந்த பேரண்டமே கேலக்சியே உருவானது. இரு வான்பொருளுக்கு இடையிலான தொலைவை அளக்க உதவும் அளவு ஒளியாண்டு ஆகும். அதாவதுங்க, இப்ப பூமிக்கும் சூரியனுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸை நீங்க அளக்கணும்னா அது பேர், அந்த அளவு பேர் ஒளியாண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு ஒளியாண்டுன்னா என்ன? ஒரு ஒளியாண்டுங்கிறது ஒரு வருடம் ஃபுல்லா இந்த லைட் ஒளி இருக்குல்ல, அது டிராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் ஒளியாண்டு. ஓகேவா? அடுத்து பார்ப்போமா? சூரிய குடும்பத்தின் மையம் என்ன? நமக்கே தெரியுங்க, சூரியன் தான் அது. ஓகேவா? அடுத்தது, கோள் என்ற வார்த்தையின் பொருள் அப்படின்னா என்ன? சுற்றி வருபவர் அப்படின்னு. அதிக துணைக்கோள்களை கொண்ட கோள் வந்து வியாழன். ஓகேவா? இந்த வியாழனுக்கு கனிமெடே அப்படின்னு சொல்லி ஒரு துணைக்கோள் இருக்குதுங்க. இதை பத்தி இந்த 2025 டெட் பேப்பர்ல சோசியல் சயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அது வந்து சாதாரணமா நம்ம கோள் இருக்குல்ல, கோள்ல புதன் கோள் இருக்குல்ல, அந்த புதன் கோளை விட இது கனிமெடே பெருசு. ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? பாருங்க. நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் 1, நிலாவுக்கு அனுப்புனது. ஓகேவா? சந்திராயன் 1. புவியின் சாய்வு கோணம் 23 டிகிரிங்க. அது 23 டிகிரி வந்து சாய்ந்து இருக்குது. நிலநடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாட்கள் மார்ச் 21 அண்ட் செப்டம்பர் 23. இந்த 2 நாட்கள்ல மட்டும் சம இரவு பகல் நாளுங்க. சம இரவும் இருக்கும், சம பகலும் இருக்கும். அதான் நிலநடுக்கோட்டுல வந்து சூரிய கதிர்கள் என்னைக்கு நேராக இருந்தோ அது இந்த நாள் தான், மார்ச் 21 அண்ட் செப்டம்பர் 23. இந்த 2 நாள் தான். அடுத்து பாருங்க. சூரிய அண்மை நிகழ்வின் போது புவி சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது. அண்மைன்னு வந்துட்டு, அண்மைன்னு வந்தா நெருக்கம் தானே. அடுத்து பாருங்க. புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம்னு பேருங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு வினாக்கள்ங்க, நல்லா பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். சுழல்தல்னு சொல்றோங்க. புவி வந்து தன்னோட அச்சுல 23 டிகிரி சாய்வா சுத்துது இல்லையா, அது பேரு சுழல்தல்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வின் காரணமாக தான் டே அண்ட் நைட் ஏற்படுதுங்க, இரவும் பகலும் ஏற்படுது. ஓகேவா? அடுத்து பாருங்க. மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். மகர ரேகையில வந்து டிசம்பர் 22 அன்னைக்கு தான் வந்து செங்குத்தாக விழுது. மகர ரேகை எதுங்க? இங்க பாருங்க, பூமி இருக்கு, நிலநடுக்கோடு இருக்கு, இது 0 டிகிரி. அப்படியே கீழே ஒரு கோடு போடுங்க, இது 23 + ½ டிகிரி. ஓகேவா? இது சவுத்து, இதுதான் வந்து மகர ரேகை. ஓகேவா? இதுதான் வந்து மகர ரேகை. இந்த மகர ரேகையில சூரிய கதிர்கள் என்னைக்கு செங்குத்தா விழுதுன்னா டிசம்பர் 22 அன்னைக்கு விழுதுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. சூரிய குடும்பத்தில் அடங்கியுள்ள விண்மீன்கள், விண்மீன் திரள் மண்டலம், பால்வெளி. அதாவது வந்து நம்ம சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா, இது பால்வழி அண்டத்துலதான் வந்து ஒரு பகுதியா இருக்கு. ஓகேவா? மில்கி வேன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன். வானத்துல இருக்கக்கூடிய கோள்கள்லயே மனிதன் போய் காலை பதிச்சுட்டு வந்தது சந்திரன் மட்டும்தாங்க. அடுத்து பாருங்க. எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனி தாங்க. ஏன்னா சனியில வந்து அதோட அடர்த்தி ரொம்ப கம்மி, பிளஸ் அது சுத்தி வாயு வளையங்கள் நிறைய இருக்கும். அதனால வந்து அது காற்றுல மிதக்கும், தண்ணீர்ல மிதக்கும். அடுத்து பாருங்க. மேட்ச் இருக்கு. வெப்பமான கோள் வெள்ளிங்க, வேன்னு வச்சுக்கோங்க, வே. அடுத்து வளையம் உள்ள கோள் சனி. வளையம் இன்னும் சில கோள்கள்லையும் இருக்குங்க. செந்நிற கோள் செவ்வாய். உருளும் கோள் யுரேனஸ் அண்ட் குளிர்ந்த கோள் நெப்டியூன். அது கோள்னு சொல்ல முடியாது, இது குறுங்கோளம் மாறிடுச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க. கூற்று பாருங்க. புவி நீர்க்கோளம் என அழைக்கப்படுகிறது. ஆமாங்க, புவிக்கு நீர்க்கோளம்னு பேர் உண்டு, பாறை கோளம்னு பேர் உண்டு, உயிர்கோளம்னு பேர் உண்டுங்க. ஏன்னா மனித உயிர்கள் வாழ்றதுனால உயிர்கோளம், மண்ணு பாறைகளால் ஆனதுனால பாறை கோளம், நீர் இருக்கிறதால நீர்கோளங்க. இதனால ரைட். அடுத்து பாருங்க. கூற்று 2. புவி தன் அச்சில் சுழல்வதால் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. இதுல தப்பு இருக்குதுங்க. என்னன்னா, புவி தன் அச்சுல சுழல்றதுனால இரவு பகல் தாங்க ஏற்படுது. ரைட்டா? இங்க பாருங்களேன். இப்ப வந்து நடுவுல வந்து சூரியன் இருக்கு, பூமி இங்க சுத்துது. பூமி இங்க சுத்தும் போது அது வெறுசா சுத்தி வரலங்க, தன்னையும் சுத்திக்கிட்டு அப்புறம் தாங்க சூரியனை சுத்தி வருது. ஓகேவா? இப்ப இந்த தன்னை சுத்திக்குது இல்லைங்க, இந்த தன்னை சுத்துற நிகழ்வுக்கு பேரு தான் வந்து சுழல்தலுங்க. இதனால வந்து
பகல் இரவு பகல் இரவு தாங்க ஏற்படுது. ஓகேவா? இது சுத்தி வர்றதுனால பருவகால மாற்றங்கள் ஏற்படுதுங்க. இதுல என்ன சொல்றாங்க, புவி தன் அச்சுல சுழல்றதுனாலதான் பருவகாலம் ஏற்படும் சொல்றாங்க. அப்ப நீர்க்கோளம்ன்றது கரெக்ட், கூற்று 2 தவறானதுங்க. அடுத்து பாருங்க, விண்மீன்களின் தொகுப்பு விண்மீன் திரள். சூரிய குடும்பத்திற்கு அருகில் உள்ள விண்மீன் திரள் மண்டலம் இது என்ன பேரு? ஆண்ட்ரோமேடாங்க. பிரகாசமான கோள் வெள்ளிக்கோள். உயிரினங்களை உள்ளடக்கிய கோளம் புவிக்கோளம். 366 நாட்களை உடைய ஆண்டு லீப் ஆண்டு, நமக்கே தெரியும். அடுத்து பாருங்க, புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனை சுற்றி வருவதால் சூரியன் நிலநடுக்கோட்டிற்கு வடக்காகவும் தெற்காகவும் நகர்வது போன்ற தோட்டத்தை ஏற்படுத்துது. ஓகே, ரைட்டா? ரைட். நம்ம பார்க்க வேண்டியது மார்ச் 21 அண்ட் செப்டம்பர் 23 இந்த 2 நாள் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். சம இரவு பகல் நாள். அடுத்து பாருங்க, இது ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஹைட்ரோன்ற வேர்ட்ல இருந்தாங்க தண்ணிக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுல இருந்தா நம்ம பூமியை கூட நீர்கோளம்னு சொல்றோம்ல, ஹைட்ரோஸ்பியர்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, மிகச்சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் தாங்க. என்னென்ன பெருங்கடல் இருக்கு? பசிபிக் பெருங்கடல், இந்தியன் பெருங்கடல், அட்லாண்டிக், ஆர்டிக் அண்ட் சதன் பெருங்கடல். ஓகேவா? இதுல வந்து ரொம்ப சின்னது வந்து ஆர்டிக் பெருங்கடல் தாங்க. அடுத்து பாருங்க, மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது எது? பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். இது ரெண்டுத்தையும் வந்து மலாக்கா நீர்ச்சந்தி இணைக்குது. அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். ஏன்னா இது வந்து யூரோப்பியன் கான்டினென்ட்டுக்கும் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டுக்கு இடையே, அமெரிக்கன் கான்டினென்ட்டுக்கு இடையில இருக்கு. அதனால இதுல நிறைய கப்பல் போக்குவரத்து இருக்குதுங்க. அடுத்து பாருங்க, உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா, நமக்கு தெரியும். இந்தியாவின் கனிம வளம் நிறைந்த பீடபூமி சோட்டா நாக்பூர் பீடபூமிங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, பெருங்கடல்களில் மிகப்பெரியது பசிபிக் பெருங்கடல். டெல்டா வந்து 3ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். இது அடுத்தது வருது உங்களுக்கு சொல்றேன். முதல் நிலை நிலத்தோற்றம், 2ஆம் நிலை, 3ஆம் நிலை வருங்க. தீவு கண்டம் என அழைக்கப்படுது ஆஸ்திரேலியா. இது தனி தீவு, ஒரே நாடு தனி தீவு, அதனால வந்து அதை நம்ம தீவு கண்டம்னு சொல்றோம். அது தனி கண்டமும் கூட. அடுத்து பாருங்க, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து 2025 டெட்ல கேட்டிருந்தாங்க. எந்தெந்த பசிபிக் எந்தெந்த கடல்ல எதாவது ஆழமான அகழி? தென் சாட்விக் அகழி வந்து தென் பெருங்கடல், பேர்லயே இருக்கு. அடுத்து மில்வாக்கி அகழி அட்லாண்டிக்ல, மரியானா அகழி பசிபிக்ல, யுரேஷியன் படுகை, இந்த யுரேஷியன் படுகை தானே கேட்டிருந்தாங்க. இதுக்கான ஆப்ஷன் சரியா கொடுக்கல, பட் கடைசி வரைக்கும் கவர்மெண்ட் ஏத்துக்கவே இல்லை. ஆர்டிக் பெருங்கடல், யுரேஷியன் படுகை வந்து ஆர்டிக் பெருங்கடல். இதுல என்ன டவுட்னா, ஆர்டிக் பெருங்கடல்ல வந்து யுரேஷியன் படுகைன்னு பொதுவாக கொடுத்துருக்காங்கல்ல, இது 6th புக்ல இருக்கு. இதுவே 12th ஜியாகிரபில என்ன இருக்குன்னா, ஆர்டிக் படுகை, இதே ஆர்டிக் படுகையில வந்து லிக்விட் அகழின்னு இருக்கு. லிக்விட் அகழி தான் தாழ்ந்த பகுதின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க அந்த கொஸ்டின் எடுத்து கேட்டு யுரேஷியன் படுகையை பதிலாவே கொடுக்கல. லிக்விட் அகழி இருக்கிறது 11th 12th புக்ல இருக்கு. பட் அவங்க அதை தான் ஏத்துக்கிட்டாங்க. இதை எவ்வளோ சொல்லி ஏத்துக்கவே இல்லை அவங்க. அடுத்து பாருங்க, ஜாவா அகழி வந்து இந்திய பெருங்கடல். ஓகேவா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நல்லா பாத்துங்க, திரும்ப திரும்ப படிங்க, மறந்துடாதீங்க, சொல்லிட்டேன். அடுத்து பாருங்க, முதல் நிலை நிலத்தோற்றம்னா என்னன்னா, ஒன்றும் இல்லை, கண்டங்களும் பெருங்கடல்களும் தான் முதல் நிலை நிலத்தோற்றங்கள், முடிஞ்சு போச்சு. 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள் மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், இது 3 மட்டும் தான் 2ஆம் நிலை நிலத்தோற்றங்கள். அடுத்தது போங்க, 3ஆம் நிலை ஆறுகள், பனியாறுகள், காற்று, கடல் அலைகள், நம்ம டெல்டா, இது எல்லாமே 3ஆம் நிலை தோற்றங்கள். ஓகேவா? ஓகேங்க, இந்த வீடியோ நம்ம ஃபாஸ்டா முடிச்சிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, நல்லா பயன்படுத்திக்கங்க. நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். நன்றி.